ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கோம். வெயிலில் ரொம்ப சேஃபாக ஹெல்த்தியாக இருங்க. நம்ம லைஃப்பில் நம்ம சில பேர் ஏங்குற விஷயம் நம்மளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கக்கூட ஆள் இல்லாமல் இருக்குங்கிறது தான். என்ன மாதிரியே கவலைப்படாதீங்க. இனி நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டுருனோ அந்த வீடியோலலாம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு உங்களை ஒரு ஆள் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். ரீசெண்டாக நான், பாப்பா, தம்பி 3 பேரும் ஈவினிங் பெசன்ட் சர்ச் பீச்சுக்கு போயிருந்தோம். ஒரு அன்பிளான்டு அவுட்டிங் தான், ஓலாவில் தான் புக் பண்ணி போயிருந்தோம். ஏன் அன்பிளான்ட் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை, கஷ்டம், இல்லை சங்கடமான விஷயம் ஏதோ நடக்குது, இல்லை நம்மளால் தாங்கிக்க கூட முடியாத சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நம்ம இல்லாமல் இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் தான். அப்படி நான் ஆறுதல் தேடி போகிற இடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா பெசன்ட் சர்ச், அப்படி இல்லைன்னா வீட்டில் ப்ரே பண்ணுறது. ஸோ இப்போது இல்லை, நான் பிஃபோர் மேரேஜ் கூட நானும் ஹஸ்பண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ப்ராப்ளம், நம்ம கஷ்டம் ஏதோ தோணுச்சுன்னா நாங்கள் போகிற இடம் வந்து பெசன்ட் பீச் தான். ஆஃப்கோர்ஸ் ரிலாக்ஸேஷனுக்காக போவோம். ஸோ இந்த வாட்டியும் அப்படி தான் போயிருந்தோம். நான், தம்பி, பாப்பா 3 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். போகும்போது அப்படியே ப்ரேயர் முடிச்சுட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு பீச்சுக்கு வந்துட்டேன். பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணி விளாடிட்டு இருந்தா. பிகாஸ் அவள் ஸ்கூல் லீவில் இருக்கா இப்போது. அவளுக்கும் ரொம்ப போர் அடிக்கும், எங்கேயாவது கூட்டிகிட்டு போகுமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவளுக்கும் இது ஒரு நல்ல டைமாக இருந்துச்சு. ஆட்டோவில் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. தம்பி ஆட்டோலேயே கொஞ்சம் நேரம் தூங்கினார். நாங்கள் அப்படியே ஒரு லாங் ட்ராவல் போகும்போது பேசிகிட்டே போனோம். பாப்பா இது என்ன, அது என்ன, இது இங்கே என்னம்மா இடம், அது எந்த இடமா, இப்படி பிரிட்ஜு மேலே போகிறோம். அவங்க அப்பா இல்லாமல் பெருசாக நான் தனியாக எங்கேயும் போனதே இல்லை. குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து தனியாக பசங்களெலாம் கூட்டிகிட்டு போகிற ஒரு இடம் இது தான். தம்பி பிறந்து தனியாக போகிற இடமும் இது தான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் சில பல காரணங்களுக்காக நாங்கள் தனியாக ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இது நல்ல டைமாக தான் இருந்தது. நாங்கள் ஈவினிங் ஒரு 4:30 வாக்கில் தான் கிளம்பினோம். இப்படி போயிட்டே தான் இருந்தோம். அப்புறம் போகும்போது தம்பிக்கு கொஞ்சம் டாய்ஸ் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பிகாஸ் அங்கே போகும்போது கொஞ்சம் ஃப்ராங்காக இதெல்லாம் பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளாடிட்டு இருந்தார். அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம். இப்போது நிறைய வெயில் இருந்துச்சு தான். 4:30க்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்தது. நான் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம மாஸையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. பசங்களை வச்சுட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருந்தது. பாப்பா தம்பி கையால் மாதாம்மாக்கு ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டுட்டு கேண்டில்ஸ் ஏற்றி ப்ரே பண்ணிட்டு இருந்தது. நிஜமாகவே ரிலாக்ஸேஷன் ஆகுது. அப்புறம் அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு பீச்சுக்கு போயிட்டு பாப்பா வந்து விளாடிட்டு இருந்தா. தம்பி வந்து பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன், டாய்ஸை போட்டு விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லஞ்சுக்கு செஞ்ச சிக்கன் கிரேவி, ரசம், ரைஸு, வாட்டர்மெலன், பிஸ்கெட்ஸ் எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். தனியாக பிள்ளைங்களை தூக்கிட்டு நம்மளால் ஹோட்டலில் போய் வெயிட் பண்ணிவிட்டு தான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ரைஸ் மட்டும் யூஸ் அண்ட் த்ரோ டப்பாவில் எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் வெயிட் நிறையா தூக்கிட்டு போக முடியல 2 பிள்ளைங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா வந்து டாய்ஸ் நல்லா விளையாடிட்டு இருந்தான் படுத்துட்டு.
பாப்பாவுக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு விளையாட வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், லேட்டாக வருவேன்னு சொன்னாங்க. ஸோ பாப்பா அப்படியே விளையாடிட்டு இருந்தா. நான் பீச் செட்டு கேம் எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ அதனால் அதை வச்சு அவள் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. டைம் பாஸ் ஆனதே தெரியல. தம்பி கூட விளையாடி சிரிக்க வச்சிட்டு இருந்தா. பாப்பா அங்கேருந்து ரிங்ஸ் கேம் விளையாடிட்டு இருந்தா. நிறைய கேமில் நிறைய வின் பண்ணா. அப்புறம் நாங்கள் ஒரு மாதாம சிலை ஒன்று வாங்கியிருந்தோம். அதை இந்த வீடியோ கடைசியில் ஆட் பண்ணுறேன். அந்த ரிங்ஸு விளையாடுற கேம் வச்சுருந்த அக்கா கூட போய் அந்த அக்கா கூட ரொம்ப நல்லா ஃபிட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தேன். நான் அவங்க அந்த கடைக்கு பக்கத்தில் தான் நான் கொஞ்சம் உட்காந்துருந்தேன். ஸோ அதனால் அவரை நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தேன். 12 ரிங்கு 50 ரூபான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 பூ தொட்டி, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பவுலு, அப்புறம் ஒரு புள்ளியார் சிலை சின்னது, இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தேன். இந்த டைமில் தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்தான். தம்பியை கொஞ்சம் மடியில் போட்டு தட்டி தூங்க வச்சுருந்தேன். அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோ ரிங் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரிங்ஸ் பொட்டேட்டோ வாங்கிறதுக்கு போயிருந்தா. நான் அவள் சுற்றி பார்த்துட்டே தான் இருந்தேன். ஸோ இதுவும் அந்த ரிங் கேம் வச்சுருக்குற அந்த அக்காவோட ரிலேட்டிவ் தான் அந்த கடை வச்சுருக்காங்க. அதனால் அவங்க நீங்கள் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பாப்பா அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. தம்பி நல்லா தூங்கிட்டு தான் இருந்தார். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 கிட்ட வந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு வர 12:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரு வீட்டில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. அதை பெருசாகிறதுக்கு காரணமாக மட்டும் இருக்காதீங்க. தயவு செஞ்சு ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அந்த விஷயத்தை பேசாமல் விடுறது தான். அதை அப்படியே விட்டுட்டோனாலே அந்த பிரச்சனை தானாகவே சரியாயிடும். இதை நான் நம்புகிறேன். இந்த வேண்டுகோளோட இன்றைக்கி வ்ளாகை முடிச்சுக்கிறேன். சீக்கிரமாக நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரிக்க மறுபடியும் இன்னொரு வ்ளாகில் கண்டிப்பாக வருவேன். டில் தென் பி சேஃப் அண்ட் ஹெல்த்தி. பாய். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.